நம்பிக்கை தலைமைகளே, இன்றைய அரக்கர்கள் கரங்களிலே பூமியில் அழகிய அதிசயங்களை காப்போம் ஒன்றாய் நாம் விரைந்தே. எம்மிடம் பார்வையை தந்தவர்கள் வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் கீழ் செயற்படும் நிறுவனங்களின் அதிகாரிகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், சிவில் அமைப்புகள் மற்றும் சுயவிருப்பின் அடிப்படையில் இணைந்து கொண்ட மக்களின் பங்களிப்புடன் தெளிவூட்டல் நடைபவனி கொழும்பு மாநகர சபைக்கு முன்பாக ஆரம்பமானது. மக்களை தெளிவுபடுத்திய வண்ணம் வந்தடைந்த நடைபவனி MTV MBC தலைமையக வளாகத்தை அடைந்தது. சர்வமத பிரார்த்தனைகளுடன் பிரதான வைபவம் ஆரம்பமானது. பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. வீங்கிய விரல்களும் வலிக்கும் நுரையீரலும் கூணிய முதுகுகளும் கொண்ட சிறார்கள், பிள்ளைகள் நமது நாட்டினுடைய நாடிய எதிர்காலம். පස්වනිදා කිලිනොච්චියෙන් සහ ගාල්ලෙන් ආරම්භ කරපු මේ දැවැන්ත ක්‍රියාන්විතයට 5ஆம் தேதி கிளிநொச்சி மற்றும் காலியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாரிய திட்டத்தில் மக்கள் ஒன்றிணைந்தது எந்தவித பலனையும் எதிர்பார்த்து அல்ல. ஒரு செய்தியை நாட்டுக்கு வழங்கவே மக்கள் எம்முடன் ஒன்றிணைந்தனர். எமது பிள்ளைகளை நாம் பாதுகாப்போம் என்ற செய்தியே அது. ஆகவே நாங்கள் இன்று ஒரு விடயத்தை வலியுறுத்த விரும்புகின்றோம். இன்றைய நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் என்பதால் இலங்கையர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறுவர்களை வதைக்க வேண்டாம் என்ற செய்தியை முழு உலகத்திற்கும் எடுத்துக் கூறுகின்றமையினால் இன்றைய தினம் சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு எதிரான தேசிய தினமாக பிரகடன படுத்தப்பட வேண்டும் என நாங்கள் முன்மொழிகின்றோம். இந்த பயணத்தை நாங்கள் நிறுத்த மாட்டோம், நிறுத்தவும் முடியாது. சிரச சக்தி ஊடக வலையமைப்பு நியூஸ் ஃபர்ஸ்டை முன்னோடியாக கொண்டு சமூகத்தை தூய்மையாக்கும் பணியை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை. අපි නවතින්නේ නැහැ. මේ ගමන අපි නවතින්න නැහැ, නවතින්නත් බෑ. සිරස ශක්ති මාධ්‍ය ජාලය නිවුස් ෆර්ස්ට් පෙරටු කොටගෙන අපි සමාජයේ ශෝධන ක්‍රියාවලියේ නිරත වෙන එක අපි නවත්තන්නේ නැහැ. If we want our children to be happy and healthy, we have to make the choices. எங்களது பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். பிள்ளை முதல் அடியை எடுத்து வைக்கும் பொழுது அவருடன் யாரேனும் இருப்பார்களாயின் அது அந்த பிள்ளைக்கு எளிதாக இருக்கும். ஏனென்றால் தம்முடன் ஒருவர் இருக்கின்றார் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றுகின்றது. இலங்கையின் முன்னணி தொலைக்காட்சி சேவையான நாங்கள் இந்த மாற்றத்தை உருவாக்க உங்களிடம் ஒன்றிணைந்தமையை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். சக்தி, சிரசு மற்றும் நியூஸ் போஸ்ட் முன்னெடுத்த இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு நல்கிய சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் உயரதிகாரிகளும் இந்த நிகழ்வில் உரையாற்றினர். இதனை ஒரு புண்ணிய காரியமாகவே நான் கருதுகின்றேன். எம்மை அறியாமையிலிருந்து நல்வழிப்படுத்தும் சிறந்ததொரு சந்தர்ப்பமாகும். நாம் வெளிப்படைந்தால் நமது பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்கள். எமது எதிர்கால சந்ததியான பிள்ளைகளை பாதுகாக்க தவறினால் மக்களற்ற பிரபஞ்சத்திற்கு உரிமை கோரவே நேரிடும். தேசத்தின் பொறுப்பாக, சமூக கட்டமைப்பாக, அதேபோன்று காலத்தின் தேவையை அடையாளம் கண்டு சிரச ஊடக வலையமைப்பு முன்னெடுக்கும் இந்த பாரிய சமூக விழிப்புணர்வு செயற்றிட்டத்தை நாட்டின் பிரஜை என்ற ரீதியிலும் அதேபோன்று எமது நிறுவனம் என்ற ரீதியிலும் நாம் இதனை அதி உன்னத செயற்பாடாக கௌரவிக்கின்றோம். ඒවගේම අපගේ ආයතන විදිහටත් අපි විශිෂ්ට ලෙස අගය කිරීමක් කරනවා. சிறுவர்களின் மகிழ்ச்சிக்கான சத்திய பிரமாணமும் முற்பகல் 10:10 அளவில் பூணப்பட்டது. தேசத்தின் நிகழ்கால எதிர்கால பாதுகாப்பே எனது தெளிவான பிரார்த்தனையாகும்.
பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக விழிப்புணர்வு திட்டத்தின் சத்தியப்பிரமாணம் செய்யும் நிகழ்வு வவுனியாவிலும் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க சத்தியப்பிரமாண பேழை வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு எடுத்து வரப்பட்டது. வவுனியா மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் மோகநாதன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா இரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி மாணவிகளின் நடனம் இந்த நிகழ்வை மேலும் அலங்கரித்தது. யாழ் மாவட்டத்திற்கான சத்தியப்பிரமாண நிகழ்வு மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. யாழ் புனித பொஸ்கோ வித்யாலய மாணவர்களின் மேலைத்தேய வாத்திய அணிவகுப்புடன் சத்தியப்பிரமாண பேழை எடுத்து வரப்பட்டு யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. இதனையடுத்து சத்தியப்பிரமாணம் எடுக்கப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் சத்தியப்பிரமாண நிகழ்வு நடைபெற்றது. கல்லடி புனித இன்னாசியார் ஆலய மாணவிகளின் வரவேற்பு நடனம் நிகழ்வை மெருகூட்டியது. சுவாமி விபுலானந்தா அழகியற் கற்கைகள் நிர்வாகத்தின் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் மேலைத்தேய வாத்திய குழுவினர் சத்தியப்பிரமாண நிகழ்விற்கு வலு சேர்த்தனர். கண்டி மாவட்டத்திற்கான சத்தியப்பிரமாண பேழை பாரம்பரிய நடன நிகழ்வுகளுடன் எடுத்து வரப்பட்டது. மாத்தறை மாவட்ட செயலகத்திலும் சத்தியப்பிரமாண நிகழ்வு நடைபெற்றது. அனுராதபுரம் மாவட்ட செயலகத்திலும் சத்தியப்பிரமாண நிகழ்வு நடைபெற்றது. பிள்ளைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கேகாலை மாவட்ட செயலகத்திலும் சத்தியப்பிரமாணம் எடுக்கப்பட்டது. காலி பதில் மாவட்ட செயலாளர் தலைமையில் அந்த மாவட்டத்திற்கான சத்தியப்பிரமாண நிகழ்வு நடைபெற்றது. பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனும் சத்தியப்பிரமாணம் நுவரெலியாவிலும் எடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தை பாடசாலை மட்டத்தில் விஸ்தரிப்பதற்கும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி சிரச நிறுவனங்கள் சங்கற்பம் பூண்டுள்ளன. පෞගිය 5 වෙනිදා අපි මේ කටයුතු ආරම්භ කරද්දී கடந்த 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டத்துடன் பலர் இணைந்து கொண்டனர். அவர்களை இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துவது சிறந்ததாகும். விசேடமாக வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் ஆர் ராஜமகேந்திரன் அவர்களை நாம் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இறுதி வரையில் அவர் நம்முடன் இருந்தார், இப்போதும் இருக்கின்றார். நியூஸ் ஃபர்ஸ்ட், சிரசு, சக்தி நிறுவனங்கள் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான கைங்கரியங்களை நிறுத்தப் போவதில்லை. அர்ப்பணிப்புடன் இவற்றை நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். ඉදිරියට ගෙන යන්න හැමදාම කැප වෙන ආයතන තුනක්. හඳ යට බොහෝ දුරක් යන්නට හඬනා කිරිදරුවා රටක් රජ කරන තැන ඔසවා ආරක්ෂා කළ යුතුය සදා